அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 2வது பருவத்துல முதல் இயலில் உள்ள இலக்கண பகுதியை நாம பார்க்கலாங்க. இலக்கிய வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா, இலக்கண வகை சொற்கள் உண்டா? ஆம், இருக்குதுங்க. 6ஆம் வகுப்புல 3வது பருவத்துல நம்ம முதல் இயல்ல இலக்கிய வகை சொற்கள் 4 பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்ப நம்ம 7ஆம் வகுப்பில் 2வது பருவத்துல இலக்கிய வகை சொற்கள் பார்க்கலாம். பூ, வா, அறம், கடிதம், புத்தகம் இந்த சொற்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, முதல் 2 சொற்கள் ஓர் எழுத்துல இருக்குது. அடுத்த சொல் 3 எழுத்துல இருக்கிறது. 4வது சொல் 4 எழுத்திலும், 5வது சொல் 5 எழுத்திலும் இருக்கிறது. இவை அனைத்தும் படித்தால் பொருள் தருகிறது. ஆகவே தான் நாம் இதை சொல் என்று சொல்கிறோம். ஆகவே பொருள் தந்தால் அவை சொல் எனப்படும். ஆகவே ஒரு எழுத்து தனித்து நின்னாலும் சரிங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து சேர்ந்து நின்று பொருள் தந்தாலும் சரிங்க, அதை தான் நம்ம சொல் என்று சொல்கிறோம். இந்த சொல் என்பதற்கு வேறு பெயரும் உண்டு. மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்றத சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இலக்கண முறைப்படியான 4 வகையான சொற்கள் நம்ம படிச்சிட்டோம். அதே மாதிரி இலக்கிய வகை சொற்களை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்கிறோம். இந்த இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வரச்சொல் என்று 4 வகையாக இருக்கிறது. இப்ப முதல் வகை இயற்சொல். கடல், கப்பல், எழுதினான், படித்தான் இந்த சொற்களை நம்ம படிச்சு பாருங்க. இவற்றின் பொருள் இயல்பாகவே நமக்கு புரியுது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில், எளிதில் நமக்கு பொருள் விளங்குற வகையில இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே இயற்சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த இயற்சொல் பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்னு சொல்லி இயற்சொல் 4 வகைப்படுகிறது. இயற்சொல் 4 வகை இருக்குங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. பெயர் இயற்சொல். மண், பொன் இதெல்லாம் ஒரு பெயரை குறிக்குது. ஆகவே இது பெயர் இயற்சொல். அதே வினையை குறிச்சா அது வினை இயற்சொல். பாருங்க, நடந்தான், வந்தான் இதெல்லாம் வினையை குறிக்கிறனால, ஒரு செயலை குறிக்கிறனால இது வினை இயற்சொல். அதாவது எளிதில் நமக்கு பொருள் புரியுது, அதனால இது இயற்சொல். இடை இயற்சொல். இடை இயற்சொல் பாருங்க, அவனை இங்க ஐ சேர்ந்து வருது, அவனால் இங்க ஆள் சேர்ந்து வருது. இப்படி வேற்று உறுப்புகள் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது இடை உரிச்சொல், இயற்சொல். அடுத்தது உரி இயற்சொல். சால, உரு, தவ, நனி, களி, கூர், மா இப்படி உரிச்சொற்கள் முன்னால சேர்ந்து வந்தா அது உரி இயற்சொல் எனப்படும். அடுத்தது 2வது வகை திரிச்சொல். வங்குல், அலுவம், சாற்றினான், உருபயன் இந்த சொற்களை நீங்கள் படிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் நமக்கு ஏதாவது பொருள் புரியுதா அப்படின்னா, படித்தவங்களுக்கு மட்டும்தாங்க இது புரியும். இந்த சொற்கள் வங்குல்னா என்ன நம்ம படிச்சிருக்கணும், அலுவம்னா என்னன்னு நம்ம படிச்சிருக்கணும், சாற்றினான்னா என்னன்னு நம்ம படிச்சிருக்கணும், உருபயன்னா என்னன்னு படித்தவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே புரியக்கூடியது தான். இது வந்து இலக்கியங்களை மட்டுமே பயின்று வரக்கூடியதாக இருக்கும். இப்படி வரக்கூடியது தான் திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வங்குல் என்றால் என்ன அப்படின்னா, வங்குல்னா காற்று, அலுவம் என்றால் கடல், சாற்றினான் என்றால் சொன்னான் என்று பொருளுங்க. உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு பொருள். அவை இது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நூல்களை படித்தவர்கள், பள்ளியில் படித்தவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அவை கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த சொற்கள் திரிச்சொற்கள் எனப்படும். இவ்வகையாக வரக்கூடிய சொற்கள் திரிச்சொற்கள் ஆகும். இந்த திரிச்சொற்கள் 4 வகை இருக்கு. பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல் என்று 4 வகையாக இருக்கிறது. அலுவம், அலுவம் கடல், வங்கம் கப்பல் படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது. இது பெயர் திரிச்சொல். வினை திரிச்சொல். இயம்பினான் அப்படின்னா சொன்னான், பயின்றால் என்றால் படித்தால் என்று பொருள். இப்படி படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அவை இது படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வினைச்சொற்கள் வந்திருக்கனால இது வினை திரிச்சொல். அப்புறம் இடைச்சொற்கள் வந்திருப்பாங்க. அன்ன, மான இவ்வாறான சொற்கள் சேர்ந்து வரக்கூடியது இடை திரிச்சொல். களி, கூர், தவ, நனி இதெல்லாம் படித்தவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது. அதாவது இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடினா மிகை என்று பொருள், இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் இவையெல்லாம் கொடுக்கும். இவ்வாறு வரக்கூடியது உரி திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். திரிச்சொற்களை மேலும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லி மேலும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ வங்கம் அப்படின்னா கப்பல், அம்பின்னா கப்பல், நாவாய்னா கப்பல். இப்படி 3த்துக்கும் கப்பல் தான் பொருள். இப்படி கப்பல் அப்படின்ற ஒரே பொருளை தரனால இது ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனப்படும். இப்போ இதழ் அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துக்குவோம். பாருங்க, பூவின் இதழ்,
உதடு, கண் இமை, பனை ஏடு, நாளிதழ், இப்படி பல பொருளை தரனால இது வந்து பல பொருள் தரக்கூடிய ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வகை இருக்கிறது. எனவே திரிச்சொற்கள் திசைச்சொல் என்றால் வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். வடமொழி மட்டும் விட்டுருணுங்க. ஏன்னா அதை வந்து நம்ம வட சொல்லுன்னு சொல்கிறோம். அதை மட்டும் விட்டுட்டு அது இல்லாமல் பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் கூட ஆனால் இது தமிழ் சொற்கள் இல்லை, பிற மொழியில் இருந்து வந்த சொற்கள். அதனால் நம்ம தமிழில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதைத்தான் நம்ம திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணினா கிணறு என்று பொருள், பெற்றம்னா பசு போன்ற சொற்களை நம்ம திசை சொற்கள் என்றே நம்ம வழங்கினோம். நான்காவதாக வடச்சொல். வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய இந்த சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இது வந்து தமிழ் சொல் அல்ல. இதை நம்ம வடமொழியிலிருந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சமஸ்கிருத மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆகவே இது வடமொழியிலிருந்து வந்து தமிழ் இடம்பெறனால இது வடச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த வடச்சொல் இரண்டு வகைப்படும். ஒன்று தற்சமம், இன்னொன்று தற்பவம் என இரண்டு வகையாக நம்ம இதை பிரிக்கிறோம். தற்சமம் என்றால் கமலம், அலங்காரம் அப்படின்ற வடமொழியில் இருக்கக்கூடிய இந்த சொற்களை தமிழில் அப்படியே அது மாதிரியே எழுதுறது தற்சமம். அதற்கு சமமாக வடமொழியில் இருப்பது போன்றே சமமாக தமிழில் எழுதினால் அது தற்சமம். இப்போ லக்ஷ்மி என்பதை தமிழில் இலக்குமி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். விஷம் என்பதை விடம் என்று எழுதுகிறோம். தமிழ் எழுத்துக்களால் மாற்றி, அதாவது வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தாமல் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி அதை எழுதினால் தற்பவம் என்று நம்ம அதை சொல்கிறோம். இவ்வாறு வடச்சொல் இரண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஆகவே இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என்று நான்கு வகையாக இருக்கிறது.